கிறிஸ்தவர்கள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தேவனோடு உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து நிறைய பாடங்களை படித்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய குணாதிசயங்களில் எதெல்லாம் ஆண்டவருக்கு நேராய் நம்மை வழிநடத்த முடியும் என்று சொல்லி நிறைய பரிணாமங்களில் நம்ம கற்றுக்கொண்டோம். ஏறக்குறைய 12 பாடங்களை படித்து இந்த காலாண்டினுடைய கடைசி பாடத்துக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பொதுவாகவே வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முடிவு, அந்த முடிவு முடிவாய் அல்ல, ஒரு துவக்கமாய். ஒருவேளை நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை முடித்தோம் என்று சொன்னால், நித்திய வாழ்வுக்கு நேராய் நமக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. அந்தபடியாய் இந்த முடிவான இந்த பாடம் ஒரு துவக்கத்திற்கான பாடமாய், நித்தியத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிற, இல்லை நித்தியத்துக்குள்ளே நம்ம செல்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்று சொல்லி இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தை நமக்கு விளக்கியளிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக்கொள்வோம். தோத்திரபாஸ் ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம பாடங்களை படிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த காலாண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. என் பரலோகத்தின் ஆண்டவரே, குணாதிசயங்கள் அடிப்படையில் என் ஆண்டவர் நாங்கள் என்னெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காய் நன்றி. இந்த கடைசி பாடத்திலோ தெய்வ கிருபை கூட இருக்கும்படியாய் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடத்தை எங்களுடைய வாழ்நாளில் என் ஆண்டவரை அபியாசிக்கத்தக்கதாய் நித்தியத்துக்கு நேராக எங்களை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை விளக்கியளிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய உன்னதமான வார்த்தைகள் அவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படட்டும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கெளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், ரொம்ப நேர்த்தியாய் நம்ம 12 பாடங்களை படித்து விட்டோம். 13வது பாடம் நித்தியத்திற்குள் என்ற இந்த பாடத்தில் நமக்கு பாடத்திற்கான முன்னுரையும் மன்னவசனத்தை சொல்லுங்களேன். தொடர்ச்சியாக இந்த வருடத்தின் 2வது காலாண்டை நிறைவு செய்யத்தக்கதாக இந்த 13வது வார பாடத்தை நாம் படிக்க வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் கடந்த 12 வாரங்கள் நாம் படித்த காரியங்கள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை எப்படி வளர்த்து கொள்வது, அந்த உறவு பலப்படும் பொழுது அவரை பற்றி நாம் எப்படி அறிவிப்பது என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது நித்தியத்திற்குள்ளும் தொடர்ந்து வருகிறதை நாம் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். அப்படியாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பூமியில் இருக்கின்ற பொழுதே ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சீராக இருக்க வேண்டும். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சீராக இருக்கின்ற பொழுது அந்த உறவு அப்படியே அது பரலோகத்திலும் நித்தியமாக தேவனுக்கும் நமக்கும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நித்தியத்தில் தேவனோடு கூட உள்ள உறவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதுதான் இந்த வார பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையையும் ஒப்பிட்டு, உலக வாழ்க்கையில் நம்ம சந்திக்க இருக்கிற அல்லது நமக்கு நேரிடுகிற ஒவ்வொரு இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பலவிதமான கஷ்டங்கள், நம்முடைய மனதிற்கு விருப்பமில்லாத காரியங்கள், இதெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படியே அதற்கு எதிர்மறையாக நித்தியத்திற்குள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் அது எதிர்மறையாக, அது முழுவதுமாக மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக அது இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு பாடத்தை படித்தோம், பின்னடைவு. அந்த பின்னடைவின் ஊடாய் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்று பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் அப்படி எதுவுமே இருக்காது. அங்கேயும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நித்தியத்திற்குள்ளாக நீடிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவோ அல்லது வேதனைப்படுகிறதோ அல்லது துக்கத்தை சகித்து கொள்கிறதோ, பாடு அனுபவிக்கிற காரியங்கள் எதுவும் இல்லாமல் நித்தியமாய் அங்கே இருக்கும். உலகத்தில் நாம் இருக்கின்ற பொழுதே அந்த நித்தியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கலாம். மனன வசனமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்தியமாக அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அங்கே சொல்லியிருக்கார். அப்போது பரலோகத்தில் தேவனை தரிசிக்கின்ற பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை மரித்திருந்தாலும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிரோடு இருந்தாலும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு ஒப்பான ஒரு மகிமையின் நிலையை அடைந்து நாம் போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கும்பொழுதே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதான் இந்த மன்வசனம் சொல்லப்படுது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருப்போம். அப்போ இதை என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், அவரை தரிசிப்போம் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அப்போ அவரை தரிசிப்போம் என்று சொன்னால் பாவத்தோடு அவரை தரிசிப்பது என்பது கூடாத காரியம். இப்போ மலைகளே குன்றுகளே எங்கள் மீது வந்து விழுங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்று சொன்னால் பாவிகள் அவரை அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்கக்கூடாது, முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நாம் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது முதலாவது அவரை தரிசிக்கக்கூடிய அந்த முகமுகமாக அவரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு இந்த பூமியில் இருக்கின்ற பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய குணங்கள் மாறப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். சங்கீதம் 25 சங்கீதம் 15 சொல்கிறது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். அப்போ பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். பரலோகம் எப்படி இருக்கும் என்பதையும், அந்த பரலோகத்தில் நம்மை படைத்த தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும், நம்மை மீட்டவருடைய குணாதிசயங்களையும் அவர் வருகிற பொழுது நாம் அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே நம்ம மாற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ச்சியாக இந்த வார பாடத்தில் படிப்போம். நல்லது பாஸ்டர், மிக அழகான ஒரு முன்னுரையை முன்வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த காலத்திற்கான இன்றைய வாழ்க்கை வரப்போகிற அந்த நித்தியத்திற்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது? இன்றைய இந்த வாழ்க்கை என்று நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு வந்து இங்கே நம்முடைய பாடத்தில் வந்து மத்தேயு 24 அதிகாரத்தை ஒரு முன்னுதாரணமாக காண்பித்திருக்கிறார்கள். மத்தேயு 24 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் பல அடையாளங்களை அங்கே சொல்லுகிறத இங்கே குறிப்பிட்டு காட்டிருக்கிறார்கள். என்னென்னா பஞ்சங்கள், கொள்ளைகள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி இது போன்ற பல காரியங்கள் இங்கே இருந்தாலும் 1 பேதுரு 4 அதிகாரம் 7 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. அப்போ உலகத்தின் முடிவு என்று நாம் சொல்லும் பொழுது இன்றைக்கு உலகத்தின் கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இந்த இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பு அல்லது நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே 80வது சங்கீதத்தை நமக்கு படிப்பதற்காக அங்கே கொடுத்திருக்கிறார்கள். 80ஆம் சங்கீதத்தில் ஒரு 2 வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 80வது சங்கீதத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், அங்கே அந்த வசனங்களிலே ஆண்டவருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கின்ற பொழுது வருகிற நன்மை குறித்து அங்கே பார்க்க முடியும். அந்த 80ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்ராயிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலாம். இன்றைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம். கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு விரும்பத்தகாத காரியங்கள் அல்லது எல்லாவித சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 80ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சூழ்நிலை மாறி நித்தியமாய் நித்தியத்திற்குள் தேவனோடு மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தினாலே என்னுடைய ஜெபத்தில் நான் அதை ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 80ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இந்த வார்த்தை வந்து இந்த சங்கீதத்தில் வந்து 1க்கும் மேற்பட்ட முறை அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று காரியம், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரும், அதாவது எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உம்முடைய வழிக்கு திருப்பி கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள். அடுத்து உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இப்போ அப்படியே நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அதே
19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை எங்களை திருப்பி கொண்டு வரோம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போது தேவனுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குணாதிசயத்தை நம்ம பெறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை திருப்பி கொண்டு வாருங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரே மனம் திரும்புதலையும் அவரே பாவ மன்னிப்பையும் தருகிறார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் தான் நம்மை திருப்பி கொண்டு வர வேண்டும். அதற்கு யார் மூலிமா ஆண்டவர் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால், ஆவியானுடைய உதவியோடு தேவன் நம்மை அவரிடத்தில் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற பொழுது அவருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கின்ற போது ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெறுகிறோம், ரட்சிப்பின் நம்பிக்கையை நாம் பெறுகிறோம், தேவனோடு உள்ள உறவிலை நாம் வளருகிறோம். அப்படி வளருகிற பொழுது நித்தியத்திற்குள்ளான பிரவேசிக்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஒரு வாய்ப்பையும் நமக்கு கிடைக்கிறது. நல்ல ஃபஸ்ட்டு மிக தெளிவாக சொன்னீங்க. திங்கட்கிழமை பாடம் இறுதியாக முகமுகமாக, ஆமாம், ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற காரியத்தை தான் இங்கே பற்றி பேசுகிறாங்க. இறுதியாக என்று சொல்லும் பொழுது நம்ம இறுதியாக உலகத்தின் இறுதியிலே தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு பரலோகத்தின் தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் பகுதியிலிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவர் அன்பின் நிமித்தமாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை தந்தறினார் என்று பார்க்க முடியும். அப்போ நாமும் நம்முடைய பங்கு என்ன என்பதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நாம் எந்த இடத்துக்கு உரியவர்கள் என்பதை முதலாவதாக அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கணும்னு சொல்லும்போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது இறுதியாக அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக வரும்பொழுது தான் கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம அடியெடுத்து வைக்க முடியும். எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது, நான் ஒரு பொருளை வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு என்னுடைய சிந்தையில் முதலாவது எழுந்து அந்த பொருளை நான் வாங்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது தான் அதற்கான பணத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியும், அதற்கான பிரயாசங்களை எடுக்க முடியும். அப்போ இங்கே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த பூமியில் இருந்தாலும் பாடுகளை அனுபவித்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்ன செய்து இருந்தாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்கள், அங்கே செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் இந்த மறுரூபமாகுதல் என்கிற அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நடக்கிறது. அதற்கு முன்பதாகவே இந்த பூமியில் இருக்கின்ற பொழுதே நம்முடைய குணங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்போது தான் இந்த அவர் மறுரூபப்படுத்துவதற்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஒரு காரியம். அப்போ ஏன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, தம்முடைய கைகளில் கருக்குள்ள அறிவாலை அவர் எடுத்து வருவார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 14 வாசிக்கிறோம். 1000 தூதர்களோடு அவர் வருவார், அவரை குத்தின எல்லாரும் அவரை காண்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர்களோடு கூட உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மேகத்தின் மீது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்க முடியும். அதே போல் பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கின்ற பொழுது முழங்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை பண்ணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போது முகமுகமாய் அவரை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். அதற்கான எல்லா வழிகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அந்த தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கோ அல்லது பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கோ நித்தியத்திற்குள்ளாக நமக்கும் தேவனுக்குள்ள உறவை இன்னும் வளர்த்து கொள்வதற்கு, இன்னும் மகிழ்ச்சியாய் அந்த உறவை நாம் எடுத்து செல்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா, நான் வாஞ்சிக்கிறேனா, நான் விருப்பப்படுகிறேனா, அதற்காக நான் என்ன முயற்சி எடுக்கிறேன். ஒருவேளை அந்த முயற்சி நாம் எடுக்கலைன்னா கூட ஆண்டவர் அந்த முயற்சியை எடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சித்தம், ஒரு திட்டம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், நித்தியத்திற்கான ஒரு சித்தம். பூமியில் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும்
பரலோகத்திலே தேவனோடு கூட நித்தியமாய் இணைந்து அவர்கள் பரலோக அந்த புதிய வானம் புதிய பூமியிலே தேவனோடு கூட இணைய வேண்டும், அந்த இழந்த உறவை மீண்டும் அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆகவே அந்த அவரை முகமுகமாய் நாம் இறுதியாக தரிசிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். செவ்வாய்க்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு மணவாட்டி. மணவாட்டி என்று சொன்னாலே ஒரு ஆயத்தம். சரி, என்ன ஆயத்தப்பட வேண்டும், எது நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது? இந்த வார பாடத்தில் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு அந்த அதிகாரம் முழுவதுமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா மணவாட்டி என்று சொல்லுகிற பொழுது அது மணவாளன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபையை குறிக்கிறது. இப்போ ஸ்திரீ என்று சொன்னால் சபை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு பெண்ணை குறிப்பது போல் அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவோடு ஒப்பிட்டு அந்த இணக்கத்தை, அந்த அன்பை, அந்த பாசத்தை அங்கே ஒப்பிட்டு காண்பிக்கிறதை பார்க்க முடியாது. நெருக்கமான ஒரு உறவை சுட்டி காட்டுகிறது. அதே போல் இங்கே திருமண அந்த விருந்தை ஒப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ திருமணம் என்கிற அந்த காரியம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாள். அதற்கென்று பல ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த நாளிலே மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லும் பொழுது மணவாளனும் மணவாட்டியும் மிக முக்கியமானவர்கள் என்று அங்கே பார்க்க முடியுது. இப்போ வெளிப்படுத்தல் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது யோவான் எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், நான் மீண்டுமாக நான் உங்களை அங்கே அழைத்து செல்வேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது இப்போ மணவாளன் மணவாட்டியை அழைத்து அவருடைய இல்லத்துக்கு செல்லுகிற ஒரு காட்சி. அந்த மணவாட்டிக்கான தகுதியை பெறுகிற பொழுது மணவாளன் வருகிறார். மணவாளன் இந்த மணவாட்டி என்கிற இந்த சபையை அழைத்து அவருடைய இல்லத்துக்கு அங்கே அழைத்து கொண்டு போகிறார். இதுதான் இந்த காட்சி. இப்போ மணவாட்டிக்கான ஆயத்தத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது 25ஆம் அதிகாரம் மத்தேயு புஸ்தகத்தில் அந்த 10 கன்னிகைகளுடைய ஓமையை சொல்லி ஆண்டவர் மணவாட்டி எப்படி ஆயத்தப்பட வேண்டும், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், அவர்கள் எண்ணெய் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஆவியானவர் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த பூமியில் வாழ வேண்டும், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் மணவாட்டிக்கான குணாதிசயங்கள். அல்லது நான் மணவாட்டியாய் கிறிஸ்து என்னை அழைத்து செல்வதற்கான மணவாட்டியாய் நான் தகுதி உள்ளவன் என்பதற்கான ஒரு ஆயத்தம். அப்படி ஆயத்தப்படுகிற பொழுது அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை அந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறதை நாம் பார்க்க முடியுது. இப்போ இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 2 மணவாட்டி என்று 2 மணவாட்டியை பார்க்க முடிகிறது. ஒன்று சபையை குறிக்கிறது, இன்னொன்று அந்த பரிசுத்த நகரத்திற்கும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது ஜனங்களை மணவாட்டி என்று குறிப்பிடுகிற வசனம் 19ஆவது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லுங்க. இப்போது இங்கே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சபை விசுவாசிகளை குறிக்கிறது, பரிசுத்தவான்களை குறிக்கிறது, இந்த மனைவி அல்லது மணவாட்டி என்கிற இந்த சொல். அதே போல் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எதை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதை இவர் பார்க்கிறார். பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த பரிசுத்த நகரத்திற்கும் மணவாட்டியை போல் அது ஆயத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த நகரமும் கூட பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ இடம். எதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தன் புருஷனுக்காக இங்கே அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி காத்திருக்கிறாள். அதான் இந்த பூலோகத்தில் பரிசுத்தவான்கள், தேவனுக்கு உண்மையெல்லாம் இருந்தவர்கள்.
அதே போல் இவர்கள் எப்படி மணவாட்டியாக ஆயத்தப்பட்டு காணப்பட்டிருக்கிறார்களோ, இவர்கள் போய் சேரக்கூடிய இடமும் அதே போல் தன் புருஷனுக்காக மணவாட்டி எப்படி ஆயத்தமாக இருக்கிறார்களோ அதே போல் தன் புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை போல அந்த பரிசுத்த நகரம் அந்த புதிய எருசலேமும் அங்கே இருக்கிறதை வந்து ஒப்பிட்டு காண்பிக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தத்தை ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்த பரிசுத்த நகரத்தை ஆயத்தப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது பூலோக மணவாட்டியை பாவிகளாக இருக்கிற அந்த பூலோக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற வேலையாக இருந்தாலும் சரி, அதை தேவன் தான் அதை செய்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எப்படி இங்கே ஒரு ஆயத்தம் நடக்குது இல்லையா, அந்த பரிசுத்த நகரம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது போல, நாமும் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக மாற வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்வதற்கு, அவரோடு கூட இல்லை அந்த உறவிலே நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு. இப்போ இன்றைக்கி இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு தேவனுக்குள்ள உறவு சீராக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், அவருடைய கிருபை இருந்தால் தான் வாழ முடியும். ஆனால் அந்த உறவு நித்தியத்திற்குள்ளாக அது செல்லுகிற ஒரு உறவாக அது இருக்கிறது. அந்த நித்தியத்திற்குள்ளாக செல்லுகிற பொழுதும் அதே ஆயத்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அது நம்முடைய குணமாற்றமாக அந்த ஆயத்தம் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நல்லது பஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. வெளிப்படுத்தல் 19:7 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லி நீங்கள் வாசித்தீங்க. ஆட்டுக்குட்டியானவரை நம்ம எப்படி பின்பற்றணும்? அடுத்த கேள்வி, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுங்கள். இந்த அறைகூவல் ஒவ்வொருவருக்கும் எப்படி கண்டு சேருது? ஆட்டுக்குட்டியானவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் வந்து இந்த பூமியிலிருந்து அவர் மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு இருந்து இப்போ சென்ற பிற்பாடு தன்னுடைய சீசரிடத்தில் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்கின்ற பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவதற்கான ஒரு எண்ணத்தை, சிந்தையை அல்லது ஒரு வழிகாட்டுதலை அங்கே நம்ம கொடுக்குறதை நம்ம பார்க்க முடியும். வாலிப பிள்ளைகள் இடத்துல கேட்டால் அவங்க இன்றைக்கு இருக்கிற அந்த படிப்பு சுமை இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டங்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அந்த பரலோக ராஜ்யத்தில். அதே போல் வயதானவர்கள் கேட்டிங்கன்னா அவங்க சந்திக்கிற பலவீனங்கள், மாம்ச போராட்டங்கள், மரணத்தை நிமித்தமாக இலக்க கொடுத்தவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம், இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இல்லாமல் நிம்மதியாக எனக்கு பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற பொழுது இதற்கு அப்பாற்பட்டு நித்தியத்திற்கான ஒரு சில ஆசீர்வாதங்களை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம வாசிப்போம். ஏசாயா வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டப்போ, இந்த கண்ணீர், கவலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நீக்கப்படுது பரலோக ராஜ்யத்தில். ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கிறது. அது வந்து நித்தியத்திற்கான ஒரு ஆசீர்வாதம். இதே அர்த்தத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கூட நம்ம ஒரு முறை அதை வாசிச்சிடலாம். அங்கேயும் இதே ஒரு காரியத்தை பரலோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்தியத்திற்கான ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவும் துடைப்பார் என்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. இதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இன்றைக்கி வந்து நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய குறுகிய சிந்தைக்கு, மூளைக்கு எட்டாத அளவிற்கு பரலோக சூழல் அல்லது அங்கே உள்ள அந்த ரம்யமான ஒரு நிலை இந்த வசனங்களிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டி என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை யோவானுடைய சீடர்கள் இதை கேட்குற பொழுது இயேசுவை வந்து பின்பற்றுறாங்க. அப்போ நாமும் அதே போல் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறது போல், ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இருப்பினும் நாம் பரலோகத்தில் அவரை பின்பற்ற விரும்பினால் முதலில் இங்கே இந்த பூமியிலே அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். இப்போது இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் செல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவர் காட்டின வழிகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரியம் நமக்கு அதை எப்படி நமக்கு உதவியாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்காரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் யோவான் 6வது அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கு நமக்கு கிடைக்கிற ஒரு அழைப்பு என்ன என்றால், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ ஆண்டவர் தான் தம்மண்டையில் நம்மளை இழுத்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அங்கேயும் இதே ஒரு அழைப்பை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி பிதா நம்மை அவரிடத்தில் இழுத்து கொள்ளாவிட்டால் நாம் அவரிடத்தில் சேர முடியாது, அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டலைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாதவர்களுக்காக பணத்தையும் திருப்பி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது தேவன் இந்த நித்தியத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டித்த உறவு, பாவத்தின் நிமித்தமாக பாவ சுவர் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தடுத்து அந்த பாவ சுவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவே நிற்கிறது. அந்த பாவ சுவரை தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். நாம் மனம் முகர்ந்து கட்டாயத்தின் விசனமுமாயும் அல்ல கட்டாயமுமாயும் அல்ல, நாம் மனம் முகர்ந்து நம்முடைய விருப்பத்தின்படியே நாம் தேவனுக்கு உண்மையான அன்பை செலுத்தி அவரிடத்தில் கீழ்ப்படிந்து அந்த தேவனுடைய உறவுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்கிற பொழுது அந்த நித்தியத்திற்கான மனவாட்டியாய் நாம் ஆயத்தப்படுவோம். அப்படி இந்த நித்தியத்திற்கான மனவாட்டியாய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்கிற பொழுது தேவ உதவியோடு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடு அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நம்மை மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் இந்த உறவு தொடரும். இம்மையிலே பல கஷ்டங்களுக்கு ஊடாய் பல போராட்டங்களுக்கு ஊடாய் இந்த உறவை நாம் பலப்படுத்தி கொள்ளும் பொழுது மறுமையில் எந்தவித கஷ்டமும் இன்றி எந்தவித வருத்தமும் இன்றி நித்தியமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அதே உறவை காத்து கொள்வதற்கும் அந்த உறவில் நிலைத்திருப்பதற்கும் அது மிக உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட உறவிலே நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நல்லது பாஸ்டர், மிக அழகாக மிக நேர்த்தியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இந்த பாடம் மாத்திரமல்ல, இந்த காலாண்டு முழுவதுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை இந்த பாடத்தை எழுதின ஆசிரியர்களும் அந்த குழுவும் நமக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய் நாம் அடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த காலாண்டு கொரிந்தியர்களுக்கு பவுல் எழுதின இந்த 1-2 நிருபங்களிலிருந்து நம்ம வரக்கூடிய இந்த 3வது காலாண்டினுடைய 13 பாடங்களை படிக்க இருக்கிறோம். அதுவும் ப்ராக்டிக்கலாக நம்ம காலத்திற்கேற்ற செய்தியாக இருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இந்த பாடத்தை நம்ம ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பின் இரக்கமும் மன உருக்கமும் மன்னிக்கவருமாகிய தேவனே, உம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலாண்டை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன், இந்த காலாண்டிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களையும் எங்களுடைய சிந்தையிலே வைத்து அதை எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவை நாங்கள் பேணி காத்து கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் அதை நாங்கள் உதவியாக வைத்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடம் ஆசீர்வாதமாய் அமைய, அவருடைய வாழ்விலே அவர்களுக்கும் உமக்கும் உள்ள உறவில் அவர்கள் பலப்படவும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதாமத்தில் இல்லை இந்த பாடங்களில் கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புதிய காலாண்டிலே ஒரு புதிய பாடத்தோடு கூட நம்ம மறுபடியும் சந்திக்க வரைக்கும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்திட்டோம். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.